இல்லை அது போன்ற பேச்சாளர்களும் தேவைங்கிறேன் நான். இப்போ ஒரு கட்சி வந்து முழுக்க முழுக்க பியூராக வந்து இந்த மாதிரி திருச்சி சிவா விடுதலை விரும்பி மாதிரி ஆட்களை வச்சுட்டு இயங்க முடியாது. அவங்களுக்கு ஒரு தேர்ட் கிரேடு பேச்சாளர் கட்டாயமாக வேணும். வன்னை ஸ்டெல்லான்னு ஒரு அம்மா இருந்துச்சு, முடிஞ்சால் போய் போட்டு கேளுங்க, பழைய யூடியூப்பில் எங்கேயாவது இருந்ததுன்னா. காது கொண்டு கேட்க முடியாது. கட்சியிலேருந்து அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. இவரை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த அம்மாவையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ நீங்கள் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இது எந்த மாதிரி ரியாக்ஷன் ஏற்படுத்தும் சார்? பெண்கள் எரிச்சல் போடுவாங்க. அது ஏன் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து ஜெயிச்சாரு? இந்த மாதிரி பேச்சாளர்கள் தான். இவங்கெல்லாம் எம்ஜிஆரை பேச பேச அவங்க எம்ஜிஆர் மீது பெரிய பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் நல்ல மனுஷன், அவரை போய் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அப்போ ஓட்டை எம்ஜிஆருக்கு போடுன்னு போட்டாங்க. என்ன பிரச்சனைனா இவங்க நமக்கு ஏதோ கட்சியில் வந்து பெரிய ஆதாயத்தை நம்ம தேடி கொடுத்துருவோம்னு நினச்சி பேசுறது கட்சிக்கே வினையாக முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் இப்போ முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சும் ஏன் சார் அனுமதிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசணும்னு விடுறாங்க? அதுதான் நான் சொல்கிறேனே, அவர்கள் தேவை, அவர்களுக்கு அப்படி ஒரு கூட்டத்தை கவர்வதற்கான பேச்சாளர்கள் தேவை. அதனால் அனுமதிக்கிறாங்க.